இன்னைக்கு நம்ம 10th ஹிஸ்டரி யூனிட் 8ல இருக்க ஆன்சர் த ஃபாலோயிங் brieflyயோட 6th क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, சோ என்ன கேட்டிருக்காங்க, ரைட் a note on பகத்சிங், அதாவது பகத்சிங்க பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சோ பார்க்கலாமா? ஓகே, சோ பகத்சிங் வந்துட்டு ஒரு ஃபியர்லெஸ் ரெவல்யூஷனரி ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்தியாவுக்காக ரொம்பவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போராடினவர் தான் வந்துட்டு பகத்சிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இவர் வந்துட்டு இந்தியாவுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ரொம்பவே போராடினாரு. சோ அத பத்தி பார்ப்போமா? ஓகே, 1929ல பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் தத்து என்ன பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்துட்டு பாம் த்ரோ பண்றாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி பாம் த்ரோ பண்ணிட்டு இவங்க வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகாம வாலண்டரியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு சரண்டர் ஆனாங்க. ஓகேவா? சோ இந்த ஆக்ஷன், இந்த பாம் த்ரோ எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் தத்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பாலிசிஸ்க்கு வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் வந்துட்டு இந்த பாம் த்ரோ பண்றாங்க. சோ பண்ணிட்டு இவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆகாம அவங்க கிட்ட வாலண்டரியா சரண்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 23rd March 1931 அப்போ பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவங்க 3 பேத்துக்கும் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆர்டர் வருது. சோ இந்த எக்ஸிக்யூட் ஆர்டர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, மரண தண்டனை. அதாவது இவங்களுக்கு மரண தண்டனை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இவங்க 3 பேத்துக்கும் கிடைக்குது. சோ அதே மாதிரி இவங்க 3 பேரும் மரண தண்டனையில இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பகத்சிங்கோட கரேஜ், சாக்ரிஃபைஸ், பாட்ரியாயிசம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷனரி அப்படின்னு இப்ப வரை கருதப்படுறாங்க. ஓகேவா? சோ இவர் தான் பகத்சிங் தான் வந்துட்டு கரேஜ், சாக்ரிஃபைஸோட சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு பகத்சிங் பத்தின நோட். ஓகே ஓகே, ஒரு சம்மரி பார்க்கலாமா? சோ பகத்சிங் அப்படின்னா யாருன்னு பார்த்தா ஒரு ஃபியர்லெஸ் ரெவல்யூஷனரி ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொன்னது பார்த்தோம். சோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்தியாவுக்காக ரொம்பவே வந்துட்டு போராட்டம் பண்ணவர். அந்த மாதிரி 1929 அப்போ பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் தத்து என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாம் த்ரோ பண்றாங்க. அதாவது அங்க கொஞ்சம் மக்கள் இருந்திருப்பாங்க. சோ அவங்க மேல பாம் த்ரோ பண்றாங்க. சோ அந்த பாம் த்ரோ பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகாம வாலண்டரியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. சோ அதுக்கப்புறம் 23rd March 1931 அப்போ பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் சோ இவங்க 3 பேத்துக்கும் எக்ஸிக்யூட் ஆர்டர் கிடைக்குது. சோ அந்த எக்ஸிக்யூட் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மரண தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இவங்க 3 பேத்துக்கும் மரண தண்டனை கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் பகத்சிங் வந்துட்டு அவரோட கரேஜ், சாக்ரிஃபைஸ், பேட்ரியாயிசம் இது எல்லாமே வந்துட்டு இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பகத்சிங் தான் கரேஜ், சாக்ரிஃபைஸோட சிம்பிள் அப்படின்னும் கருதப்படுறாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.